நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். a is to b is equal to 2 is to 3, b is to c is equal to 4 is to 5, c is to d is equal to 6 is to 7 எனில் a is to b is to c is to d is equal to என்னவன்னு கேக்குறாங்க. நம்ம முன்னாடி பார்த்த சம்ல c வரைக்கும் கொடுத்தாங்க, இங்க d வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சேம் தான், ப்ரீவியஸா சால்வ் பண்ண சம்மும் இந்த சம்மும் சேம் மெத்தட்ல தான் நம்ம சால்வ் பண்ணோம். இந்த क्वेश्चन ப்ரீவியஸா எஸ்எஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ இந்த மாடல்ல சம் கொடுத்தாங்களா, ஃபர்ஸ்ட் a is to b is to c is to d ன்னு ரைட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, a is to b, a is to b 2 is to 3 அப்படியே நேரா ரைட் பண்ணிக்கங்க. அடுத்து b is to c, b is to c 4 is to 5, நெக்ஸ்ட் c is to d, c is to d 6 is to 7. நெக்ஸ்ட் இந்த எம்டி பிளேஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த வேல்யூ அப்படியே மூவ் பண்ணி இங்க என்ன இருக்கு 3 இருக்கு, அப்ப 3 இங்கேயும் 3. அடுத்து அதே மாதிரி இங்க 5 இருக்கு, 5 மூவ் பண்ணி ரைட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பாருங்க இங்க எம்டியா இருக்கு 4, நெக்ஸ்ட் இங்க 6 6. நெக்ஸ்ட் இது அப்படியே டைரக்டா பெருக்கணும். அதுக்கு முன்னாடி ஏதாவது வேல்யூ காமனா இருக்குதான்னு பாருங்க, மூணுலயும் கேன்சல் பண்ற மாதிரி இருக்குதான்னு பாருங்க. இங்க பாருங்க 3 இருக்குது, இங்க 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்க 6 ரெண்டு டைம் 3ஆல கேன்சல் பண்ணா 2 டைம். சோ இதுக்கு மேல எந்த வேல்யூ இல்ல. சோ இதுக்கு மேல பெருக்கணுமா, 2 × 2 4, 4 × 4 16, நெக்ஸ்ட் 4 × 6 24, நெக்ஸ்ட் i6 30, நெக்ஸ்ட் i7 35. சோ அப்ப a is to b is to c is to d is equal to 16 is to 24 is to 30 is to 35. ஆப்ஷன் c is the correct answer. இதே மாதிரி இந்த சம் பாருங்க, a is to b is equal to 3 is to 4, b is to c is equal to 5 is to 7, c is to d is equal to 8 is to 9 எனில் a is to b is to c is to d is equal to என்னன்னு கேக்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.